புதுசா இந்த டிஎம்கே ஐடி விங் அப்புறம் டிஎம்கே பைத்தியங்கள்லாம் சில கொத்தூஸ்லாம் இருக்காங்க இல்லையா 200 யூபிஸ் அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது விஷயத்த வந்து கிளப்பிட்டு இருக்காங்க. என்னன்னா விஜய் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 1500 பேத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து பதிச்சிட்டாரு. பிஎம்டிசி கண்டக்டர்ஸ் வேலைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசல இருக்கிற ஒரு கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு 2 நாளா வச்சு எல்லாரும் அதையே சொல்லிட்டு இருக்காங்க. சரி அது என்னவா இருக்கும் அப்படி எதுனா நடந்துருச்சா அப்படின்ட்டு உள்ள போயிட்டு பார்த்தா அந்த விஷயம் சைன் ஆனது என்னமோ ஜனவரி மாசம். யாரு ஆட்சியில? திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் தான் அது வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. சரிங்களா? அந்த டைம்ல கையெழுத்து போட்ட ஒரு இது. அப்பவே யூபிக்கு போயிடுச்சு. அதுமே திமுகவோட பினாமி கம்பெனியா என்னன்னு தெரியல. யூபில இருக்கிற ஒரு கம்பெனிக்கு தான் ஆர்டர் வந்து குடுத்துருக்காங்க. எல்லாம் வந்து வடக்கன்ஸே உள்ள இறக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி பயத்துல இருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க வந்து தமிழ்நாட்டுல சேர்ந்தவங்களுக்கு மட்டும் தான் இந்த வேலையை வந்து குடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. ஸோ மேக்ஸிமம் தமிழ் மெம்பர்ஸ்க்கு இந்த விஷயம் அதான் தமிழ்நாட்டுல இருக்கிற ஆளுங்களுக்கு மட்டுமே வேலை கிடைச்சா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா யூபில இருக்கிற நிறுவனத்துக்கு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதனால அவங்க கிட்ட ரெக்வெஸ்டா சொல்லிக்கிறது என்னன்னா, நீங்க கண்டக்டர்ஸ் எடுக்கும்போது தமிழ்நாடுகளுக்கு மட்டும் தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. தப்பி தவறி வடக்கன கிடக்கன எடுத்து வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோ, ₹1 ₹2 சில்லற கில்லற கேட்டாங்க. யோ साले ये साहब நீங்கோ ₹10 பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா குடுத்து வாங்குறீங்கோ. நமக்கு ₹1 ₹2 குடுக்கறதுக்கு கூட உங்களுக்கு என்ன வலிக்குதா? அப்படின்னு அவன் கேட்பான். நார்மலா கண்டக்டர்ஸ் கேட்கற மாதிரி அவன் வந்து ஹிந்திலயும் தமிழ்லயும் மிக்சிங் அடிச்சு என்ன கேட்டானா நல்லாவா இருக்குது. முதல்ல டிஎம்கேல இருக்கிற கொத்தூஸ் 200 யூபிஸ் எல்லாத்துக்கும் ஒண்ணே ஒண்ணுதான். எதனா ஒரு விஷயத்த பேசுறோம் அப்படின்னா முதலில் ஆமாப்பா இது நடந்திருக்கு. யாரு பண்ணா? எதுக்கு பண்ணாங்க? எப்ப பண்ணாங்க? அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஆராய்ஞ்சு தெரிஞ்சுன்னு பேசணும். அத விட்டு எத ஒருத்தன் பரப்புறான்றதுக்காக அதையே வச்சு பரப்பிட்டே இருக்கக்கூடாது. யூபிஸ் அப்புறம் திமுக காரங்க வந்து சட்டசபையில சொல்றதே, நீங்கலாம் ஊழல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இந்த பக்கம் எதா மினிஸ்டர் சொன்னா, ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இருக்கா? அப்படின்னு தான் கேட்கறாங்களே ஒழிய, நாங்களாம் எதுவும் பண்ணலையே அப்படின்னு யாரும் வாய தொறந்து பேசுறதில்ல, சொல்றதில்ல. ஏன்னா அவங்களால சொல்ல முடியாது. அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு அவங்களுக்கும் தெரியும். மொத்த திமுக கொத்தூஸ்க்கும் தெரியும். ஆனா ஆதாரம் தான் இல்லல்ல. பாத்துக்கலாம். டிஎம்கேல இருக்கோம். எப்படி நம்ம காசு ஆட்டைய போடாம நாம எப்படி வாழ்றது? அப்படின்ட்டு ஒரு தைரியத்துல ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா காசு ஆட்டைய போடுறதுலாம் அவ்வளவு ஒரு மாதிரி ஃபன்னா இருக்கும் போல.